இந்தியன் டீமுக்கு ஆடி இருந்தார் ஜஸ்பிரீத் பும் 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 பும்ரா. அவர் தானே சொல்கிறீங்க? அவர் போயிருக்காரா துபாய்க்கு இந்த ஏஷியா கப்புக்கு? அந்த மாதிரி ஒரு ஆள் அங்கே இருக்க மாதிரியே தெரியலங்க. 2 மேட்ச் ஆடி இருக்கார். 2 மேட்ச்லையுமே அவரோட ஒரிஜினல் பும்ராவை நம்ம பார்க்கல. பட் ஆஃப் கலருங்கிறது எல்லாருக்குமே வருது தான் சந்தோஷம். எல்லாருக்குமே ஒரு பீரியட் உண்டு. அந்த மாதிரி அவருடைய ஸ்டைல் ஆஃப் போலிங் மேபி அந்த துபாய் அபுதாபி கண்டிஷனில் அவருக்கு சரியாக ஒத்து வரலையோங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் எதிர்பார்க்குற பவுன்ஸ் அதில் கிடைக்கல. அவரோட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சார்ட் ஆஃப் ஒரு காம்ப்ளசன்சி இருக்கோ அவர் போலிங்கில் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம யோசிக்கிறோம். கொஞ்சம் மினோஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கம்மியாக இருக்கிற ஒரு டீம் கிட்ட ஆடும்போது கொஞ்சம் இது ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சில பேருக்கு தோணும்ல. அந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் ஒருவேளை அவர் இன்னோவேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போலிங் குவாலிட்டி ஆஃப் பும்ரா இல்லை, அவருடைய அந்த பும்ரா இல்லை இது. பட் என்னமோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாமே. பட் பும்ரா இஸ் டூ குட் அ போலர். அவர்லாம் வந்து இந்த சாதாரண லெவல்லாம் இல்லை, இதெல்லாம் மேலே லெவலில் இருக்கிற ஆள். ஒரு டெண்டுல்கர் பேட்டிங் கோலி பேட்டிங்கிற மாதிரி பும்ராவோட போலிங்லாம் வந்து தி போலிங் அந்த மாதிரி கேட்டகரியில் சேர்ந்த ஆள். எந்த நிமிஷமும் வெளியே வந்துடுவார், அவருடைய ஸ்டைலுக்கு வந்துடுவார். ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆஸ் லாங் அஸ் த டீம் வின்ஸ். எப்போ இதெல்லாம் நம்ம ரொம்ப காரசாரமாக பேசுவோம் அப்படின்னா உதவாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 overs 45 ரன்ஸை பற்றி ரொம்ப கிரிட்டிக்கலாக பேசியிருப்போம்.